உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ராகு பகவானை பற்றி தான். இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே வர்றாரு. அப்படி வரக்கூடிய அந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலம் எப்படின்னா 243 நாட்கள், அதாவது 2026 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும். அப்போ அந்த ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்க போகிறார். அப்போ அந்த ராகு பகவானுக்கு சொந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள்: திருவாதிரை, சுவாதி, சதயம். இப்போ சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இப்போதான் இந்த ராகுவினுடைய வெறியாட்டம் ஆரம்பம். அப்போ இது எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, கடக ராசிக்காரங்களுக்கு. அப்போ அந்த கடக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனையை கொடுக்கலாம், நம்பியவர் ஏமாற்றலாம், பயங்கரமான துரோகம் நடக்கலாம், அவங்க வெளிநாடு போவது தடுங்கலாகலாம். இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் அவங்களுக்கு இப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த 2026 அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. ஏன் வராது அப்படின்னா, அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கிறாரு இல்லைங்களா? ஆமா. அப்ப அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கறதுனால கடக ராசிக்காரங்களுக்கு அந்த ராகு பகவான் தன்னுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனைத்தான் கொடுப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்க குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்க மாட்டார், குடும்பத்தில் கருத்து வேறுபாடை கொடுக்க மாட்டார், குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சோதனைகள், குழப்பங்கள், மனமாற்றங்கள் வருமானம் கண்டிப்பாக வராது. அப்போ வந்து உறவினருக்கும் உங்களுக்கும் சண்டை, சச்சரவு, வீண் பிரச்சனைகள் ஏதாவது வருமானம் கண்டிப்பாக வராது. இப்போ அந்த குருவுடைய பார்வையால அந்த ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறார். அப்போ எந்த மாதிரியான நல்ல பலன்? அப்போ 8ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகுவை குரு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். உங்க கழுத்துக்கு வந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இப்ப நீங்க சொன்னா கண்டிப்பா அவர் கேட்பார். இப்ப கடன் வாங்கிட்டோம், நம்மளுக்கு வர வேண்டிய இடத்துல அந்த கடன் வரல, இப்ப இவங்களுக்கு பதில் சொல்லணும், கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இப்ப நீங்க சொன்னாலும் அவர் கேட்பாரு. அதுபோக வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இப்போ செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா தாராளமாக செய்யலாம். அப்படி செஞ்சு அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அது எந்த பீரியடுக்குள்ள அப்படின்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த குருடைய பார்வையும் அந்த டயத்து வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் டைம் வச்சுக்கோங்க. எந்த நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் அந்த ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெளிநாடு போகாமல் இருந்தால் வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு வரவு செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் வரவு செலவு பண்ணலாம். இது எல்லாமே அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும். அது போக உங்களுக்கு வந்து ஆயுளுக்கு, உங்களுடைய சரீரத்துக்கு எந்த விதமான கெடுதலும் கண்டிப்பாக வராது. இப்போ உடல் பிணிப்பீட, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், செய்யலாமா செய்யக்கூடாதா? தாராளமாக செய்யலாம்.
ஒரு ஆப்ரேஷனே பண்ணினாலும் அது சக்ஸஸ் ஆகும், எந்த குழப்பங்களும் வராது, தைரியமாக செய்யலாம், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிணிப்பீடைகள் கண்டிப்பாக தீரும், அந்த மரண பயம் கண்டிப்பாக விலகும். அது மாதிரியான டைம் தான் இப்போ நடந்துட்டுருக்கிறது. அது போக ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்கறதோ, இல்லை ஒருத்தரை நம்பி அவர் கூட சேர்ந்து அவர் ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து போகிறதோ கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. உங்கள் காரியத்துக்கு நானாச்சு அப்படின்னு நீங்கள் நிற்க வேண்டாம். அவங்களுடைய பிரச்சனையை தூக்கி நீங்கள் தோளில் போட வேண்டாம். இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது போக கடக ராசிக்காரர்களாகப்பட்டது தன்னுடைய மக்களால், தன்னுடைய குழந்தைகளால் இன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறீங்க, குழப்பம் அடைஞ்சிருக்கிறீங்க. இந்த வேதனைகள் தீருமா தீராதா? என்னுடைய மக்கள் மூலியமாக நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேனா? அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? ஒரு குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இப்படிங்கிற வருத்தம், வேதனை, மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறீங்க. ஆனால் இந்த குருவுடைய பார்வையால் கண்டிப்பாக உங்கள் மக்கள் அவங்க மேலே நீங்கள் எந்த ஒரு குறையை பார்த்தாலும் அந்த குறை நிவர்த்தியாகும். அந்த குறை நிவர்த்தியாகி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு வழி பிறக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சொந்த பந்தம் அவங்களோட பிரச்சனைகள் இப்போ மீண்டும் அவங்க சேர்றதா இருக்கிறாங்க. சேரலாமா வேண்டாமா? அவங்களோட நட்பு வச்சுக்கலாமா வேண்டாமா? இல்லை ஒரு பார்ட்னர் பிரிஞ்சவங்க சேர்றாங்க, அவங்களோட நட்பு வச்சுக்கலாமா வேண்டாமா? இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது நட்பு அப்படிங்கிறது வச்சுக்கலாம், மேலோட்டமாக, ரொம்ப டீப்பாக போய் கண்டிப்பாக வச்சுக்க வேண்டாம். அப்படி வைத்து கொண்டால் உங்களுக்கு தான் பிரச்சனை, வேதனை, குழப்பம். இது போக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களை திடீர்னு குபேரனாக்குவார். நீங்கள் இழந்ததை திரும்ப அடைவீர்கள். நீங்கள் எவ்வளவு காசு பணத்தை இழந்தீங்களோ, பிஸ்னஸை இழந்தீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறது. சொல்கிறது நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பாக நம்புங்க. சக்சஸ் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த பீரியடில் நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒத்தைக்கு டபுளாக சம்பாரித்து அடுத்தவர்கள் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த முன்னேற்றம், அந்த பலம், உங்களுக்கு பலவீனம் போய் அந்த பலம் கிடைக்கும். எப்பவுமே அந்த காசு பணம் இருந்தாவே டபுள் தைரியம், அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடும். மனைவி, மக்கள், குடும்பம் இதெல்லாமே ஒரு நல்ல சந்தோஷமான நிலைமையில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது போக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி தான் இந்த ஜாதகத்தை எங்கிட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தாரு. அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு டைம் சரியில்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் சரியில்லை, அந்த ராகு உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறாங்க, இப்போ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். என்னுடைய பேச்சை கேட்காம போய் தான் அவங்க அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க, அந்த பார்ட்னர் கூட சேர்ந்தாங்க. அந்த பார்ட்னர் இவரை ஏமாற்றிட்டார். இப்போ இவர் அந்த பணத்துக்கு நடையாக நடந்துட்டுருக்கிறாரு, அந்த பிஸ்னஸும் நடக்கலை. இதையுமே நம்ம சொல்லும்போது கேட்டுட்டாங்கன்னா, நம்ம சொல்கிறத நம்பினாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லாஸுங்கிறது தவிர்த்துக்கலாம். அதனால் நானும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நல்லா இருக்குதுன்னா தாராளமாக செய்யலாம். ஏதாவது குழப்பமாக இருக்குதுன்னா, உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு,
அது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகம் பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நான் இதுக்கு என்ன விளக்கமோ அது எல்லா விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். அதை பார்த்து நடந்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.